அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். 1, பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுது. 2, அன்னபூரணி சூப்பர் 3 திட்டம், அதாங்க 3 சிலிண்டர் 6ல இருந்து 3 வச்சுக்காங்க, இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வெற்றி பயணம் பேருந்துகள், அரசு பேருந்துகள் பெண்களுக்கு, இந்த மாதிரி 3 திட்டங்களை வெளியிட்டாரு. ஒரு கலவையான ஒரு பேச்சு அதை பத்தி இருந்தாலுமே கூட பெரும்பாலும் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாருப்பா, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முயற்சியாச்சும் பண்றாருப்பா அப்படின்ட்டு டிவிக்கு சொம்பு அப்படின்னு சொல்லி இந்நேரம் 10 பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. முடியலைங்க. ஒரு வீடியோலயும் ஒரு கட்சிக்கு என்னை வந்து இந்த கட்சிக்கு நீ சொம்பு, அந்த கட்சிக்கு நீ சொம்புங்கிறாங்க. அன்னன்னைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன போங்க, சரி ரைட், அது இருக்கட்டும். எதுக்காக முதலமைச்சர் இப்படி ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு? 1, இப்படி சொல்லலாமா, அதாவது ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறாரு, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்காக தான் அப்படி பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள் பாக்குறதா, பை எலெக்ஷன் வருது இல்ல, எப்படியும் இப்போதைக்கு கோர்ட் தடை பண்ணிருக்கு, தேர்தல் ஆணையம் வந்து நாங்க நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப வேணா திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்ப பை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கெத்தா அப்படி போகணுன்றதுக்காக பண்ணிருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது 2 ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே 3வது ஒரு ஆங்கிள் வந்து இப்படி இறங்குதுங்க. பை எலெக்ஷன் இல்ல ராசா, ரீ எலெக்ஷனா இருந்தா அப்படின்ட்டு. எப்ப நேத்து சாயந்தரத்துல இருந்து ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருந்து ரீ எலெக்ஷனா இருந்தா இந்த ஆங்கிள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னங்க சொல்றீங்க, வாட் டு யூ மீன் அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மனசுல இந்த எண்ணம் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருக்குது. அப்பப்ப அது பீக்குக்கு போகுது. குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகள் அப்பப்போ கொடுக்குற டென்ஷனு, இவங்க விடுற வார்த்தைங்க, இவங்க கொடுக்குற பில்டப்பு, எங்க தான் எவ்வளவுதான் ஆட்சி நடந்துச்சு, நாங்க கிட்டத்தட்ட நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி இப்ப காங்கிரஸ் பேசி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க வேணுமா இல்ல உங்க அதிகாரிங்க வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்காங்க, எங்க ஆதரவுல தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்க? அதே மாதிரி திமுக ஒரு பக்கம் சட்டமன்றத்துல கூட்டணி பத்தி பேசும்போது, இப்ப கூட நீங்க ஆட்சி அமைக்கிறது நாங்க சொல்லிதான், நாங்க கொடுத்த எங்களுடைய கூட்டணியில் ஜெயிச்சு வந்தவங்களாலதான் அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு நான் எதுக்கு உட்காந்துக்கணும்? தனியா 34-35% ஓட்டு வாங்கின ஆள் நானு. இதெல்லாம் கேட்டு உட்காந்துக்கணுமா? இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு மைண்ட்ல. இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறாங்க அப்படின்னா, நாளைக்கு, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள் என்னென்ன குறைச்சல் நம்ம கொடுப்பாங்க, எரிச்சல் பண்ணதான் செய்வாங்க. இந்த கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு இவங்களுடைய சப்போர்ட்ல ஆட்சி நடத்திக்கிட்டே அப்படியே இன்னும் 2 வருஷம் ஓட்டினா, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல இன்னும் என்னென்ன டென்ஷன் கொடுப்பாங்க, என்னென்ன பார்கெயின் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வேணும். எனக்கு அந்த 118+ என்னுடைய விசில் சின்னத்தில் நான் ஜெயிச்சுதான் இருக்கணும். இன்னைக்கு ரீ எலெக்ஷன் நடந்தா விசில் சின்னத்திலேயே 150 நான் அடிப்பேன் அப்படிங்கிறதுல அவரு கான்பிடண்டா இருக்காரு. இன்னைக்கு ரீ எலெக்ஷன் நடந்தா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா இருக்காரு. அப்போ இது அடிக்கடி அவருடைய ஈகோவை டச் பண்ற விஷயமா இருக்குது. இதை தாண்டி பொலிட்டிக்கலா வெறும் ஈகோக்காக, எமோஷனுக்காக மட்டும் இல்ல, டீப்பான கால்குலேஷனோடையும் இப்படி ஒரு எண்ணத்தில் முதலமைச்சர் விஜய் இப்பொழுதே சிந்திக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அதனாலதான் இப்ப கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் பாருங்க, காந்தி ஜெயந்தி, பொங்கல். சோ இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பொங்கலுக்கு அப்புறம் ஏன் போகக்கூடாது ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஆட்சியை நானே கலைச்சிட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு நான் போய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது சம்பந்தமாக அவருக்கு மிக நெருக்கமான அந்த பவர் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பவர் சென்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக முக்கியமான நபர்களிடம் இதை பற்றி விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்ப நம்ம அந்த ரீ எலெக்ஷனுக்கான எண்ணம் ஏன் இப்ப இன்னும் அதிகமாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னும் சில முக்கியமான காரணங்களை பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முந்திக் கொள்வதற்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். ஒரு ஸ்டெப் இல்ல, 10 ஸ்டெப் நம்ம அஹெடா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கார். அந்த அடிப்படையில தான் இப்ப அவங்களுக்கு வந்த தகவல்கள் அடிப்படையிலேயே தாவேகா எம்எல்ஏக்கள் 107 பேர்ல கிட்டத்தட்ட 16 பேருக்கு 15 கோடி ரூபாய் ஆல்ரெடி கை மாறி இருக்கு அப்படிங்கிற தகவலும் நம்ம கேள்விப்படுகிறோம். எந்த சைட்ல இருந்து? நம்ம கரூர் சைட்ல இருந்து 15 கோடி ரூபாய் கை மாறி இருக்கு அட்வான்ஸாக. அவங்க சரியான நேரத்துக்காக காத்து, என்னப்பா இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இந்த பக்கம் 2 கோடி, அந்த பக்கம் முதலமைச்சர் விஜய் படத்தை வச்சா முதலமைச்சர் விஜய் படத்தை தான் இவங்க எடுத்துப்பாங்க, 2 கோடி எடுத்துக்க மாட்டாங்க எங்க ஆளுங்க அப்படின்லாம் கூட புஷியார் சொன்னாரு அப்படின்னா சொன்னாரு. ஆக்சுவலி என்ன மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம்னா, இப்ப 3 மாசம் ஆயிடுச்சா ஆட்சி அமைச்சு, அடுத்த 3 மாசம் வரைக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. ஆனா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வேண்டுமென்றால் திமுகவால் கொண்டு வர முடியும், அல்லது எதிர்கட்சிகளால் கொண்டு வர முடியும். அந்த சூழல்ல ஏதோ ஒரு காரணங்க, எங்களை வந்து நாங்க வந்து மக்கள் மன்றத்துல இருந்து, விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து காலங்காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களை இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் நசுக்குறாங்க, மிரட்டுறாங்க. குறிப்பா இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவ அர்ஜுனா டீம்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் போதுங்க,
எங்களால வந்து இங்க இருக்க முடியல, நாங்க என்னமோ நினைச்சோம், இது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு வெளியே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப புதுசா ஒரு பவர் சென்டர் உருவாயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதே ஒரு காரணமா சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலாம். எப்படி வேணா காரணம் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு வெளியே வரலாம். ஸோ இவங்களை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காராம், நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த 107 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு 107 பேரை போட்டு வச்சிருக்காராம். 107 திறமையான ஆட்களை அவர்களுடைய நகர்வுகளை எங்க போறாங்க வராங்க அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கு போட்டு வச்சிருக்காராம். இதெல்லாம் இருந்துட்டு இருக்குவே, எதுக்கு இந்த தலைவலி, எதுக்கு இந்த பிரச்சனை, இதை சும்மா விடக்கூடாது, ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இப்ப முதல்வர் விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு கணக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தா அந்த கணக்கு சரியா, அவருடைய தாட் கரெக்டா அப்படின்னா தாவேகா தலைவராக அவருடைய கணக்கு கரெக்ட் தான். நான் ஏன் இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்? ஏங்க தனியா நின்று நான் 35% வாங்கியிருக்கேன். நான் வந்து என்ன செக்குலர் ஃப்ரண்டா தனியால நின்று ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் திமுக அதிமுக இப்போ ரிஸ்க் இல்லையா, அப்படி போனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அவங்க என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா, திமுக 50% இருந்து 46க்கு வந்தாங்க போன எலெக்ஷன்ல, 46ல இருந்து 24க்கு விழுந்துட்டாங்க. அண்ட் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் நான் உடச்சி எடுத்துட்டேன். இப்போ திமுகவுடைய கரண்ட் அவங்களுடைய இப்ப தற்காலிகமா இப்ப இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது ஒரு 20ல இருந்து 25% வந்தா பெரிய விஷயம். ரெண்டாவது அதிமுகவும் அந்த மேக்சிமம் அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் இப்படி பொழந்து கிடக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நான் டைம் தரணும்? திமுக இப்ப கூட்டணி கட்சிகள் இல்லைனாலும் புது கூட்டணியை உருவாக்குறதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க, கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண இறங்கிட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா புதுசா கட்சிகளை உருவாக்கி அந்த கட்சிகளோட கூட்டணி பண்றதுக்கு சில நடிகர்களை இறக்குறது எல்லா வேலையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏன் நான் டைம் தரணும்? இன்னொரு பக்கம் அதிமுக உட்கட்சியில ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அவங்க கட்சியில இருந்து நிறைய பேரை எடுத்துட்டு அவங்களுக்குள்ள மாவட்ட செயலாளர்கள் அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லி ஓட விட்டுருக்கோம். அதிமுகவை கலகலக்க போய் வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஏன் இப்ப டைம்? எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஏன் டைம் தரணும்? அவருக்கு டைம் கொடுத்தா அவர் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுபடியும் அவங்க கட்சியை ரீசெட் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த டைமே கொடுக்காம அவங்களை அடிச்சுட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வரக்கூடிய இப்ப தனுஷ் மாதிரியான ஆட்கள், அண்ணாமலை அவர்கள், இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அமைப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் இல்லையா. அடுத்து உள்ளாட்சியில் இறங்கி பார்ப்பாங்க. அதுக்கும் டைம் கொடுக்காம அவங்களையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடாம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கர், எல்லாருமே ஸ்டன் ஆகிற மாதிரி இப்படி ஒரு மூவ் பண்ணிட்டாதான் என்ன? இல்ல இப்படி ஒரு மூவ் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா எதுக்கும் யோசிக்காம திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இணைஞ்சிட்டா என்ன பண்றது? 2 பேர் அலைன்ஸ் சேர்ந்து வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா 50% கிராஸ் பண்ணிடுவாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. இந்த இடத்துல தான் தாவேகா அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் டீப்பா இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாரு, பாக்குறாரு. என்ன அப்படின்னா இப்ப அதாவது எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இப்ப திமுக வந்து அதிமுக ஆதரவு கொடுக்குற மனநிலையில இருந்தாங்க. ஆதரவு கொடுத்து இபிஎஸ் அவர்களே முதலமைச்சர் ஆகிற மனநிலையில இருந்தாங்க. ஆனா என்ன ஒரு கௌரவம், நாங்க கூட்டணிலாம் இல்ல, வெளியிருந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிற அளவுல இருந்துக்கிறது. எம்எல்ஏஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆதரவு கொடுக்கறதுன்றது கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும். ஆனா சுட சுட வெறும் 3 மாசத்துல அல்லது 6 மாசத்துல 2 ரெட்டாலையும் உதயசூரியனும் சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது, எம்எல்ஏ ஜெயிக்கிறத 2 பேர் சேர்ந்து போய் ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த லாங் டேர்ம் பிளான் இருக்கலாம். எப்ப முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கணும், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை முன்னிறுத்தி, ஏன்னா அந்த மனநிலையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஆனா உடனே அதை பிரேக் பண்ண முடியாது, வெளியே சொல்ல முடியாது. அப்போ முதல்ல ஃபேஸ் பண்ற எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கணும். அதுல பிஎம் கேண்டிடேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் முன்னாடி இருக்கணும். அதுக்கு பின்னாடி வேணா இவங்க 2 பேர் இருக்கலாம். ஸோ இது இந்தியாவின் நலனுக்காக, இந்த மாநிலத்தின் நலனுக்காக நாங்கள் பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம் சொல்றதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அப்போ முதல்ல அப்படி தேர்தலை சந்திச்சு அதுல ஒரு கன்சிடரபிளான வெற்றியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்லோவா தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகிற ப்ராசஸ்ன்றது ஸ்லோவா நடக்கும். ஓகே எல்லாம் ஒண்ணுதான், செட் ஆயிட்டோம் அப்படிங்கிறத செட் பண்றதுக்கான டைமிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம செட் பண்ணா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மொமெண்டமோடையே அடுத்த சட்டமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ணா அது வந்து பெருசா ஒரு ஆக்வார்டா தெரியாது. ஆனா இப்ப சுட சுட 6 மாசத்துல விஜய் கலைச்சு போட்டு வந்து நான் எலெக்ஷன் ரெடி நின்னாருன்னா அதிமுக திமுக ஸ்டன் ஆயிடுவாங்க. அப்படி வந்து ஏன்னா அங்க ஸ்டாலின் அவர்களும் நின்னாகணும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நின்னாகணும். யார் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும்? சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இல்ல ஸ்டாலின் அரசியல் இருந்து ஓய்வு பெறுகிறார்,
இவர் உதயநிதி தலைமையில் தான் திமுக நிக்க போகுது, அந்த திமுக வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியுமா? என்ன காரணம் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற முடியும்? ஸோ இது எதுவுமே டக்குன்னுலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தாவேகாக்கு நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதையும் மீறி சரிப்பா சேர்ந்தே நின்று பார்த்துடலாம், ஏன்னா தனித்தனியே நின்னா ஆளுங்க 25 தான் மேக்சிமம் அப்படின்னு அவங்க பார்க்கறதுனால சேர்ந்தே வராங்க அப்படின்னா, சேர்ந்து வந்தாலும் எனக்கு தான் மைலேஜ், என்னை எதிர்க்கிறதுக்காக பார்த்தீங்களா சேர்ந்துட்டாங்க 3 பேரும் அல்லது 2 பேரும் அப்படின்றத சொல்லி அப்பையும் நான் ஜெயிப்பேன், அப்பையும் நான் விசில் சின்னத்தில் சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கிடுவேன். கூட்டணி கட்சிகள் இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள் கூட்டணியிலே நிற்கட்டும், கொடுக்குற சீட்டு டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன், எடுத்துக்கிட்டு நிற்கட்டும், நின்றுட்டு அவங்களே ஏதோ எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுக்கிட்டோம். ஆனால் எனக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிட்டு போ, கூட்டணியில் இரு, இல்லாமல் போ, கத்து கதறு ஒப்பாரி வை, என்ன வேணா பண்ணு, எனக்கு என்ன கவலை. நீ இப்போ என்ன மிரட்டுற மாதிரி மிரட்ட முடியாது இல்லை. கம்யூனிஸ்ட் கேட்குறீங்க, நாங்கள் வேணுமா அதிகாரிகள் வேணுமான்னு கேட்குறீங்க, இதே போன திமுக ஆட்சியாக இருந்தால் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்களா? கேட்டீங்களா? இப்போ நான் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறேன்றதுனால தானே என்ன கேட்குறீங்க, அந்த இடமே உங்களுக்கு இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய அந்த அப்பர் சர்க்கிளில் ஓடிச்சுக்கிற ஒரு கணக்காக இருக்கிறது. இந்த ஒரு டெம்டேஷன் இப்ப இல்ல, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண டைம்ல இருந்தே முதல்வருக்கு இருக்குதான். முதல்வரை சுத்தி இருக்கிறவங்க தான் வேணாம் விடுங்க, அப்படி வேண்டாம், அது கெட்ட பேர் ஆயிடும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அவங்க வச்சிருந்தாலுமே கூட சில விஷயங்கள்ல அவருடைய பிடிவாதம் அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பரந்தூர் விமான நிலையம் கைவிடுறது, அது வந்து சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேணாம் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க தான் நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது, பட் நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெவலப்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும், கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராமல் போகும், இது வந்து ஒரு பேக் ஃபயரா போறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது, வேணாம் ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு சொல்லி அந்த அறிவுஜீவிகளால பார்க்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நான் வார்த்தை கொடுத்துட்டேன், இப்போ நான் அதை பண்ணல, நான் பல்ட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அசிங்கமா போயிடும், அதனால இதெல்லாம் என் தன்மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் இதை பண்ணி தான் தீர்வேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த பிடிவாதம் கொண்ட ஒரு நபர் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதனால ரொம்ப நாளாவே இதுக்கு டெம்ட் ஆகிட்டே இருந்தவர் இப்போ இன்னும் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கிற சீரியஸாக போயிட்டு இருக்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்குற அலப்பறை, அதுக்கப்புறம் வந்து திமுக அதிமுகவுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்தி முடிச்சு விட்டு கம்ஃபர்டபுளா உக்காந்துக்கணும். அப்போ இந்த புதுசா வர்றவங்களும் ஒரு மாதிரி கலகலன்னு ஆயிடுவாங்க, இந்த கட்சிகளும் ஒரு மாதிரி கலகலன்னு ஆயிடுவாங்க, ஒரே பால்ல 5-6 விக்கெட் தூக்கி விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பதாக ஒரு தகவல். இந்த 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 டெவலப்மெண்ட்டை ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது இப்படி தான் போதா இல்லை மறுபடியும் இதில் எதனா ட்விஸ்ட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.